என் அன்புக்குரியவர்களே, கடவுள் மிகவும் இரக்கமுள்ளவர். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு தீமையை அனுமதித்தாலும் கூட அந்த தீமை உனக்கு நன்மையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்ம துவண்டு போகிறோம். நம்மளுடைய வார்த்தைகளோ, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளோ, நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களோ கடவுள் முன்பதாக வைக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் சந்திக்க முடியாதபடி, ஒன்று உன்னுடைய நல்லதற்காக அது சந்திக்க முடியாதபடி இருக்கலாம். 2, உன்னுடைய பாவ குற்றங்களின் மூலமாக சந்திக்க முடியாமல் இருக்கலாம். 3, நீ கடவுளுக்குள்ளாக பக்தி விருத்தி அடைவதற்காக அவைகள் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசமானது நீங்கள் நினைக்கிறது போல் ஏதோ நான் கடவுளை நம்புகிறேன், தினமும் ஜெபமால சொல்கிறேன், தினமும் ஓடுறேன் ஒடியாடுறேன், அப்படி இல்லை. இது உள்ளார்ந்த, எப்படி சொல்கிறது, லீஷரப் ஈக்கிரபராத் ஷரத் நிக்கிறபத் சக்கர உன் இருதயத்திலிருந்து உண்மையின் வார்த்தைகளால் நீயும் கடவுள் ஒன்றாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு இந்த உலகத்தில் ஆறுதல் இருக்காது, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த உலகம் நீ எப்போ கெட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உன் பக்கத்தில் இருக்கவங்க நீ எப்போ கெட்டு போவ, உனக்கு எப்போ நோய் வரும், நீ எப்போ மண்டைய போடுவ, அதுதான் மற்றவர்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது. நீ நல்லா இருக்கிறத யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆஹா நீ நல்லா இருக்கிறியே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நீ நல்லா இருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. நீ துக்கப்பட்டால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உன்னுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் உலகம், இதுதான் உலகம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் எதிரிகள் பற்களை நரன்னு கடிக்கும் அளவுக்கு உன்னை உயர்த்துவாய், உன்னை உயர்த்தி நிறுத்துவை. ஏனென்றால் நீ என்னுடையவர், என்னுடைய மக்கள். சாதாரணமாக இல்லையா, உன்னை பார்க்கிற மக்கள் பற்களை என்ன செய்வாங்களாம், அவ்வளோ கோபத்தோடு பார்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களே, எத்தனையோ புனிதர்கள் நினைச்சு பாருங்க, எவ்வளோ ஊழியர்கள், எத்தனையோ பெண் ஊழியர்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய ஊழியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பெண்கள். அந்த பெர்னதத்துடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அவர்களுடைய உடலில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆக போகிறது. அவர்களுடைய உடலில் இரத்தங்கள் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் இறந்த பிற்பாடும் கூட அவருடைய சரீரம் அப்படியே மினுமினு, எப்படி சொல்கிறது, ஒரு பிரகாசத்தோடு இருக்கிறதாக, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் எல்லாமே இருக்கு. தூங்கி கொண்டு இருப்பதை போல கிட்டத்தட்ட 300 வருடங்களாக அவர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் வச்சுருக்கா, நீங்கள் போனீங்கன்னா பிரான்ஸில் பார்க்கலாம். அதனால் என் அன்புக்குரியவர்களே, சியான் கேத்தரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவர்கள் செய்த அற்புதங்கள் எந்த புனிதரும் செய்யலை. ஆண்டவர் எப்படி 5000 மக்களுக்கு ஒரு அற்புதமாக உணவை கொடுத்தாரோ, அதே போல் இந்த அம்மா 30,000 பேருக்கு கிட்டத்தட்ட 5 இடங்களில் ஒரே நேரத்தில் அவர்கள் பசியாற்றினார்களாம். என் அன்புக்குரியவர்களை, இவர்கள் செய்ய முடியும் என்றால் ஏன் உன்னால் செய்ய முடியாதா? நானும் பார்க்குறேன், யாராவது எழுந்திரிச்சிருவீங்க, யாராவது கடவுளுக்குள்ளே வைராக்கியமாக வந்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன அப்படி சொன்னால், உனக்குள்ளே ஒரு வட்டத்தை வரைந்து வைத்திருக்கிறாய், அந்த வட்டத்திற்கு மேலாக போக முடியவில்லை.
இந்த வட்டத்தை நீ உடைக்கணும். கடவுள் எல்லையற்றவராக இருக்கிறார். கடவுள் அவரை நீ ஒரு வட்டத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? சுருக்கக்கூடாது. உன்னுடைய பலவீனத்தில் அவரை சுருக்கி வச்சுக்க கூடாது. ஏதோ உன்னுடைய தேவைக்காக அவரை பயன்படுத்தக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய தேவை என்னவோ அதை சந்திக்க தான் நம்மளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கியிருக்கிறார். உன்னுடைய வாழ்நாட்களில் அவருடைய தேவை என்ன, அவருடைய சந்தோஷம் என்ன, அவருக்கு என்ன பிடிக்கும் அங்கிறத ஆழமாக யோசி, பிடி. கண்டிப்பாக சொல்கிறேன், நீ ஒரு நாள் ஆனந்த கண்ணீரால் நிரப்பப்படுவாய். அதை யாருக்கும் நீ விவரிக்க முடியாது, விவரித்து சொல்ல முடியாது. ஆனால் என் தகப்பன் உனக்கு பெரும் நன்மை செய்வார். அதனால் என் அன்புக்குரியவர்களே, கடவுளோடு ஒன்றாய் இணைந்து அவரோடு பிணைக்கப்பட்ட, அவரோடு உறவாடுகிற, உண்மையின் தெய்வத்தை வணங்குகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். என் அன்புக்குரிய மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த 2024 யாருக்காக நீ வாழ்ந்தாய்? யாருக்காக ஓடினாய்? என்ன நோக்கத்திற்காக வாழ்ந்தாய்? இதோ என்னுடைய பணிகளை என்ன செய்தாய்? யோசி. இந்த நேரத்தில் இதோ இந்த நாட்களில் கிட்டத்தட்ட 300க்கு மேட்ட ஷரத்து சக்கரா 330 நாட்களுக்கு மேலாக கடவுளை ஆராதித்திருக்கிறாயா? கடவுள் உண்மையாக தொழுது இருக்கிறாயா? கடவுளுக்குள்ளாக உண்மையாக வாழணுன்ற நினைப்பு உனக்கு இருக்கிறதா? யோசி. இதோ என் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்காக எனக்காக மரித்து உயிர்த்ததை இந்த நேரத்தில் நினைவு கூறும் பொழுது உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர், இதோ ஒரு சொட்டு கண்ணீர் மகளே உனக்காகதல்லவா? உன்னுடைய பாவங்களுக்காக அல்லவா? உன்னுடைய குற்றங்களுக்காக அல்லவா? உன்னு மேல் இருக்கிற சாபங்களுக்காக அல்லவா? ஆனால் கண்ணீர் வராது, கண்ணீர் வர மாட்டேங்கிறது. ஆனால் உன்னுடைய பிரச்சனையை நினைக்க, உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய துக்கத்தை நினை, உடனே உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. காரணம், இன்னும் நீ சுயநலமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாய். இன்னும் உன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு அடுத்து இருப்பவரை பற்றி கவலை இல்லை. மகளே, காலம் போகிற போக்கிலே வாழுகிற மனிதர்களை பார். அவர்கள் வாழ்ந்தும் பயன் இல்லை, அவர்கள் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீயோ அப்படி இருக்கக்கூடாது. தேவ திட்டத்திலும் தேவ பக்தியிலும் தேவ வார்த்தையிலும் உறுதியாயிருந்து இதோ நித்திய பேரின்ப வாழ்க்கை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறாரே என் ஆண்டவர். அதில் நித்தியமாக அவரோடு வாழ உனக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். நீயோ அவைகளை புரியாது அறியாது ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஜெபம் செய்ய கஷ்டமா இருக்கு, கடவுளை துதிக்க கஷ்டமா இருக்கு, அந்நிய பாஷை பேச கஷ்டமா இருக்கு. நான் எதற்காக வாழணும்? மகளே, எதற்காக நீ வாழுகிறாய்? உன் பிள்ளைகளுக்காகவா? உன்னுடைய சொந்த பந்தங்களுக்காகவா? இல்ல உனக்காகவா? உன் பிரச்சனை எல்லாம் கடவுளுக்கு ஒரு நொடியிலே சரி செய்ய முடியும். ஆனால் கடவுளுடைய எதிர்பார்ப்புகளை நீ சந்திக்க பல வருடங்கள் ஆகும், பல வருடங்கள் ஆகும். உன்னை நீ மாற்றிக்கொள்ள பல நாட்கள் ஆகும். உன்னுடைய மனநிலையை மாற்ற இன்னும் நாட்கள் எடுக்கின்றன. ஆனால் இடையிலேயே சாத்தான் உங்களை வந்து ஆளிகை செய்கிறான். சாத்தானுடைய எண்ணங்கள் ஆளுகை செய்கிறது. இதோ ஆணவம் பிடித்தவர்களாக, பொறாமை குணம் உள்ளவர்களாக, வன்கண் உள்ளவர்களாக, காய்மாகாரிகளாக, உலக ஆசைகளுக்குரியவர்களாக நீங்கள் இருக்கிறதை நினைக்கும் பொழுது மனம் வருந்துகிறேன். இதோ என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, நான் உன்னோடு வாழ விரும்புகிறேன். நீ வாழ விரும்புகிறாயா?
வாயை திறந்து சொல்லு பார்க்கலாம். வாழ விரும்புகிறாயா? ஒரு சுயநலத்திற்காக என்னோடு இணைந்து வாழ விரும்புகிறாயா? இல்லை உண்மையின் அன்போடு வாழ விரும்புகிறாயா? சொல்லு பார்க்கலாம். உண்மையாக சொல்லு. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் கடவுளை தேடுறேன். எந்த நோக்கமே இல்லாமல் இருந்தால் நீ கடவுளை தேடுவாயா? எந்த காரியங்களும் இல்லாமல் இருந்தால் நான் கடவுளை அன்பு செய்வாயா? எதற்காக உன்னை உருவாக்கினான்? எதற்காக உன் தாயின் கருவறையில் உருவாக்கணும்? உன்னை இன்றளவு உயிரோட வைக்கணும். ஜீசஸ் என் ஆண்டவர் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உனக்கு உயிரை கொடுத்தார். ஐயோ ஆண்டவரே, நான் உண்மை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் நான் அன்பு செய்வேன். என் அன்புக்குரியவர்களே, நான் ஜெபத்தில் உணர்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்னும் என் மக்கள் பிடிப்பில்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் என் மக்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை நான் எப்படி எப்போது என்னிடம் உண்மையாக வந்து சேருவார்கள் தெரியவில்லையே. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை தேடுறது உண்மைன்னா, கடவுளை நேசிக்கிறது நீங்கள் உண்மைன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். உன்னுடைய பேச்சில் ஒரு மாற்றம் வரணும். உன் சிந்தனையில் ஒரு மாற்றம் வரணும். உன் இருதயத்தில் ஒரு மாற்றம் வரணும். ஆனால் ஒன்றும் வர மாதிரி தெரியலையே. நீங்கள் அப்படி மாறினதை போல நான் உணரலையே. எல்லாருக்காக முக்கியமாக என் நினைவில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக கடவுளிடத்தில் நான் எப்படி சொல்ற பிரார்த்தனை பண்ணாத நாட்களே இல்லை. எல்லாம் செய்து கொண்டிருக்கேன். ஆனால் எப்படி கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும்? ஏனென்றால் ஒரு மாற்றம் இல்லையே. லெபிபி ஷரத்து ஷரத்து நீக்கிற பராத்து ஷரத்தை நிற்கிற பத்து சக்கரா. என் அன்புக்குரியவர்களே, ஒரு அழுக்கான கந்தலான ஒரு ஆடை அணிந்திருக்கிற நீங்கள் அந்த ஆடையை கழட்டி போட்டு இன்னொரு ஆடையை உடுத்தினால் ஒழிய நீங்கள் சுத்தமாக முடியாது. நான் அந்த ஆடையும் முடித்துக் கொள்வேன், எனக்கு புது ஆடையும் வேண்டும் என்று சொன்னால் இதில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? அந்த ஆடையும் சேர்ந்து அழுக்காகும். ஒரு நல்ல சுத்தமான தண்ணீரில் கொஞ்சோண்டு ஒரு அசுத்தமானதை ஏதாவது கலந்தோம் என்றால் அத்தனையும் அழுக்காக மாறிவிடும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சேலை முள்ளு மேல் பட்டாலும் இல்லை முள்ளு சேலை மேல் பட்டாலும் பாதிப்பு யாருக்கு? அதே தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. பாதிப்படைவது நீதான், புலம்புவது நீதான், பிரச்சனைக்குள்ளாவது நீதான். ஆனால் உணர்வு உங்களிடத்தில் இல்லை. இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம மற்றவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் நம்ம ஈஸியாக ஏமாத்திடலாம். நான் உங்களை உண்மையாகவே அன்பு செய்கிறேன்னு கூட சொல்லலாம். உங்கள் கணவரை பார்த்து சொல்லலாம், நான் உங்களை உண்மையாகவே அன்பு செய்கிறேன். உங்கள் தாய் தகப்பனை பார்த்து சொல்லலாம், நீங்கள் உண்மையாகவே அன்பு செய்கிறேன். ஆனால் கடவுளை பார்த்து நீ உண்மையாக சொல்ல முடியுமா? இவங்களை நீ ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை முடியாது. போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்கிறேன், சில நாட்களாக சுயநலமான உலகமாக இருக்கிறது. இவர்கள் மூலமாய் நம்மளுக்கு என்ன ஆதாயம்? இவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இவர்கள் மூலமாக நம்மளுக்கு ஒன்றுமில்லை. அப்படி என்றால் அவர்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த வசனங்கள்லாம் பல நாள் யோசித்தது உண்டு. உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னப்பா, எப்படி நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவர்களை நம்மளுக்கு எப்படி சத்துருவாய் மாற முடியும்? உன்னுடைய மனதை எளிதாக உடைக்கக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும்தான். வெளியிலிருந்துலாம் என்ன செய்ய முடியாது,
அவ்வளோ எளிதாக நம்மளுடைய இருதயத்தை பாதிக்காது. ஆனால் உன்னுடைய வீட்டுக்குள் இருக்கிறவர்கள், உன்னை சார்ந்தவர்கள், நீ யாரை அதிகமாய் நேசிக்கிறியோ அவர்கள் உன்னுடைய இருதயத்தை சின்ன அளவாக காயப்படுத்தினாலும் அது பெரிதாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு, முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. புலம்பல் முடிவே இல்லை. பல தடவை ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய வளத்தில் ஒரு முளை கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? உன்னுடைய முடியை வெள்ளையாகவோ கருப்பாக்கவோ உன்னால் முடியுமா? ஆனால் எவ்வளோ கவலை, எவ்வளோ புலம்பல். நீங்கள் எல்லாம் எழுந்து சொல்லிச்சிங்கன்னு வைங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கடவுளோடு அர்ப்பணமாக்குச்சுன்னு வைங்க, வானில் தெரிகிற அந்த ஸ்டார் விண்மீன்களை பார்த்தீங்களா, அது போல் ஆண்டவர் உங்களை ஒளிர பண்ணுவார். பிரைஸ்தலா, பிரைஸ்தலா, பிரைஸ்தலா. அந்த விண்மீன்களை போன்றவர்கள் நீங்கள், விண்மீன்களை போலவர். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த புறவினத்தார் இதிலெல்லாம் உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பிரைஸ்தலா. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவங்க, அந்த நட்சத்திரத்தை சார்ந்தவங்க. இந்த ஸ்டாருக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கிறது, ரகசியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அப்படி தான் உங்களை விண்மீன்களாக எடுத்து பயன்படுத்துவார். அநேகருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். உங்களை நல்லா தெரிஞ்சுங்க, உன்னை நீ கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மாற்ற முடியும் என ஆண்டவர். சிலர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன் மாறுனா எல்லாம் மாறுமா? இந்த கேள்விக்கு நான் எத்தனை தடவை பதில் சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அடிக்குது. இப்போ நான் மாற முடியுமா? என்னுடைய வாழ்க்கை மாறுமா? இந்த கேள்விக்குறியோடு நீ கடவுளுக்குள்ளே தேடி என்ன பிரயோஜனம்? நீ வேஸ்ட். கடவுள் உனக்கு பயன்பட மாட்டார். எனக்கு ஏன் இன்னும் மாற்றம் நடக்கலை, அதுக்கு உனக்கு ஒரு உரிமையே கிடையாது. கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏன்னா குயவன் இயேசு கிறிஸ்து, நீ களிமண். அவருக்கு தெரியும் எப்போ உனக்கு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு. பிரைஸ்லா, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்பொழுது உன்னை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த நாலேஜ் நம்மள்கிட்ட சுத்தமாக இல்லை. அந்த நாலேஜ் நம்மளைய முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. கடவுள் இல்லாமல்ல சர்வ உள்ளவர் உன்னை படைக்கும் போது, உன் தாயின் கருவறையில் உருவாக்கும் பொழுது என் நிலையில் படைச்சிருப்பாருன்னு பாருங்க. ஜென்ம பாவத்தை தவிர மற்ற எந்த பாவமும் இல்லாமல் தான் நீ படைக்கப்பட்டிருப்பாய். பிரைஸ்லா. ஜென்ம பாவம் இல்லாமல் மற்ற காரியங்களுக்குள்ளாக நீ இருக்க மாட்டாய். அந்த வழியாய் வருகிற அந்த பாவங்கள் மட்டும் உன்னை பின்தொடருமே ஒழிய, படைக்கும் போது உன்னை ஆண்டவர் பரிசுத்தமாக தான் என்ன செய்கிறாரு? படைக்கிறார் ஒவ்வொருத்தரையும். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, இந்த உலக காரியங்களுக்குள்ள பிணைக்கப்படும் பொழுது, குறிப்பிட்ட வயசிலேயே நிறைய அக்கிரமம் பாவங்கள் பெருகிவிடுகின்றன. ஒரு 30 வயது 35 வயது செய்யக்கூடிய பாவ சூழ்நிலைகள் இன்று ஒரு 10-12 வயதிலே செய்து விடுகிறார்கள். காலம் அப்படி மாறிடுச்சு. கால சூழ்நிலைகள் மாறிடுச்சு. எண்ணங்கள் மாறிவிடுகின்றன, சூழ்நிலைகள் மாறுகின்றன. ஆனால் நீ உன்னுடைய இருதயமோ கடவுளுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை அடையாதபடி அப்படியே இருக்கிறாய். அப்படியே இருக்கிறாய். சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊறும். இறைக்கிற கிணறு தான் இல்லைன்னா என்ன செய்யாதான் அது. அப்போ உனக்குள்ள இருக்கிற காரியங்களை நீ வெளியே கொண்டு வரதான் ஞானத்திலும் சரி, அறிவிலும் சரி, புத்தியிலும் சரி நீ என்ன பண்ண முடியும்? நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு வருமானத்துக்கு ஒன்றும் வழி இல்லைங்க, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா கம்பல்சரி இருக்கும். நான் இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதை முதல்ல ட்ரை பண்ணுங்க.
முதல்ல உங்களுக்கு தெரிந்த விஷயங்களுக்குள்ளாக நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. அடுத்து அதில் ஒரு வழி பிறக்கும். அடுத்து அடுத்து அடுத்து. இப்போ நாங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறோம், எடுத்த உடனே பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணல. முதல்ல சின்னதாக ஆரம்பித்தோம், அடுத்து அதை செய்யலாம் இதை செய்யலாம், அப்படி இப்படி எது செட் ஆகுதோ அதை அப்படியே பில்டப் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நான் இதை மட்டும்தான் செய்வேன், வேறு எதையுமே செய்ய மாட்டேன்லான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதுதான், அப்படியே இருக்க வேண்டியதுதான். நான் ஸ்கூலில் ஒரு 5வது படிக்கும் பொழுது நான் பார்த்த முட்டாய் விற்றவர் இன்னும் முட்டாய் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் பார்த்த ஐஸ் விற்றவர் ஐஸ் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறார். அதே வண்டியை தான் தள்ளிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே ஆட்டோ ஓட்டுறவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன நடக்குது? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் முட்டுண்டா இருக்கும்போது என்ன பார்த்தனோ அதே மாதிரி தான் இவர்கள் மாறவே இல்லையே. அவர்கள் மாற்றத்தை விரும்பவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் மாறல, அவங்க மாற்றத்தை விரும்பலை விரும்பலை விரும்பலை. அதனால் அன்புக்குரியவர், நம்ம அப்படியே போயிடணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன செய்யணும்? விரும்பணுமோ. கடவுளுக்குள்ள ஒரு மாற்றத்தை விரும்பணும். கடவுள் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தணும்னா நீ ஒரு மாற்றத்தை விரும்பணும். இல்லைன்னு வைங்க, நம்ம சாகிற வரைக்கும் இப்படியே வருவீங்க, ப்ரேயர் பண்ணுவீங்க, கேட்பீங்க, செய்தி கேட்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. இதுக்காக இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் உங்களே அழைக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நீ எப்படி உன்னை கடவுளாக்கி கொள்ளலாம்? எப்படி உன்னை கடவுளாக்கி கொள்ளலாம்? அப்போ ஆண்டவர் அந்த பரிசை சொல்லுகிறார், நீங்கள் தேவர்கள் அல்லவா என்று அழைக்கப்பட்டிருக்கிறதே. ஒவ்வொரு மனிதனையும் தேவர்கள் அல்லவா என்று அழைக்கப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தரை கடவுளாக அழைக்கப்பட்டிருக்கிறதே. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இவ்வாறு சொல்லுவானேன்னு கேட்குறாரு. இப்போ கடவுள் உங்களை எப்படி அழைச்சிருக்கிறாராம்? கடவுள்களாக அழைச்சிருக்கிறார், கடவுள்களாக அழைச்சிருக்கார். ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பூச்சியை போல உணர்ந்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் நினைக்கிறது வேற, ஆனால் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது வேற. என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே, அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை போல வாழுங்க, என்னோடு வாழுங்க. ஆண்டவர் என்னிடத்தில் அதிகமாக கேட்பது, நிறைய ஊழியம் பார்க்கும்போது, இவர்கள் என்னோடு இருப்பார்களா என்று கேள்னு சொல்லுவார். என்னை இவர்கள் அன்பு செய்கிறார்களா என்று கேள், இவர்கள் இன்னும் விசுவாசமாக இருப்பார்களான்னு கேள், சொல்லிக்கிட்டே இருப்பார். நானும் பார்க்குறேன், சொல்லுவாங்க. அப்போதை கேட்கும்போது நான் உண்மையிலே விசுவாசமாக இருக்கிறேன், நான் கடவுளுக்கு உண்மையாக இருப்பேன், கடவுளுடைய காரியங்களை செய்வேன் சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? சூழ்நிலைகள் காலங்கள் வரும் பொழுது அவர்களே பழித்து பேசுவார்கள், அவர்களே பழித்து பேசுகிறார்கள். இந்த கடவுளை நம்பினேன், எனக்கு என்ன நடந்துச்சு, இவர் எனக்கு என்ன செஞ்சார்? என் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிலும் நன்றி சொல்ல பழகுங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல பழகுங்க, கடவுளை மகிமைப்படுத்தப்படுங்க, செபிங்க செபிங்க, செபித்து கொண்டே இருங்கள். நிச்சயம் முடிவு உண்டு, நிச்சயம் முடிவு உண்டு. இந்த உலகத்தின் எதிர்காலம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, மறந்து போகாதீர்கள். ஒரு நாள் இந்த உலகம் அழிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தின்படி ஒரு நாள் என்ன செய்யும்? இந்த உலகம் நீ பார்க்கிறவை இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு நாள் நீ என்ன செய்ய மாட்ட? ஒரு நாள் சொல்லுங்க சத்தமா, இருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம என்னைக்கா இருந்தாலும் சாக போகிறது சொல்லுவாங்க, 6 சாவு. அது எப்போ வேணாலும் வரட்டும். ஒரு சிலவர்லாம் பார்ப்பாங்க, பிரதர் நான் இறந்துடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது பிரதர். சரி, உயிரோடு இருந்து தான் என்ன செய்ய போகிறீங்க? அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு பேசாமல் மண்டைய போடுறது எவ்வளவோ பரவாயில்ல.
உயிரோடு இருக்கணும். எதுக்கு இருக்கணும் சொல்லுங்கள்? நல்லா சாப்பிட, தூங்க, எந்திரிக்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண, சந்தோஷமாக இருக்கிறதுக்கா? சொல்லுங்கள், எதுக்காக உயிரோடு இருக்கணும்? எதுக்காக உயிரோடு இருக்கணும்? எவ்வளோ புலம்பல். இவங்க என்னை இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க ஒரு மாதிரி என்னை பார்க்குறாங்க. நான் என்ன பிரதர் அப்போ மட்டும் சொல்லுவாங்க, நான் எதுக்காக பிரதர் உயிர் வாழணும்? இதெல்லாம் கேட்குறதுக்காக நான் உயிர் வாழணும்? என் அன்புக்குரியவர்களே, நம்ம எப்படி சொல்கிறது, கடவுள் படைப்பின் நோக்கத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இல்லை. இதை எப்படி உங்களுக்குள்ள நான் திணிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நானும் ஒவ்வொரு முறையும் மாதம் மாதம் இதை உன்னிப்பாக உங்களுக்குள்ளே திணிக்க விரும்புகிறேன். ஆனால் அது உள்ளே போக மாட்டேங்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, 3 விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த 3 விஷயம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீ கடவுளோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, நீ ப்ரேயருக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன குறிப்பிடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சின்ன குறிப்பிடத்தில் தெளிவாக போட்டிருப்பாங்க, மனிதனை கடவுள் எதற்காக படைத்தார். எதற்காக படைத்தார்? முதல்ல அவரை அறியவும். பிரைஸ் எல்லாம். முதல்ல என்னவா? இரண்டாவது அவரை அன்பு செய்யவும். மூன்றாவது தான் அவரை ஆராதிக்கும். இதில் ஒரு கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா, முதல்ல அறியணும், கடவுளை அறியணும். அறியாதவங்களை நீங்கள் நேசிக்க முடியாது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஒருத்தரை தெரியாதவரை நீங்கள் என்ன செய்ய முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தெரிஞ்சால் தானே நான் உங்களை அன்பு செய்ய முடியும். நீ யார், என்ன, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற, நீ கடவுள்னு நம்ம சொல்கிறோம், அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சால் தானே நீ அவரை அன்பு செய்ய முடியும். இல்லைனா அன்பு செய்ய முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல கடவுளை நீங்கள் அன்பு செய்யணும்னா அவரை அறியணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவர் எவ்வளோ பெரிய ஆள். இதோ வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. அவ்வளோ பெரிய கடவுள் அவர் ஒரு வார்த்தை சொல்ல இந்த உலகம் என்ன செய்யப்படும்? அசைக்கப்படும். ஒன்று உருவாக்கப்படும், இல்லைன்னா அழிக்கப்படும். அவரை நீ அறியணும். யோபுவை கூட்டிகிட்டு போகிறாரு, லேவியத்தனை காமிக்கிறாரு. யோபுவே, இதை அதட்ட வல்லவன் யார்? இதை பெரம்பெடுத்து விரட்டக்கூடியவன் யார்? யோபு சொல்றார், ஒருத்தரும் முடியாது. ஏன்னா அது கேட்காது. உலகத்தை எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறாரு. எல்லாம் என் கைவின்மையே. இதுபோல் ஒருத்தர் உருவாக்க முடியுமா? முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அன்பு செய்கிறேன்னு சொல்கிறத காட்டிலும் அவரை முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முற்படுங்க. நிறைய புக்ஸ் படிங்க, பைபிள் படிங்க. கடவுள் எப்படிப்பட்டவர்? நீங்கள் ஏன் உங்களால் முன்னேற முடியல, ஏன் உங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அன்பு போலியானதாக இருக்கும். காரணம், அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, அவருடைய மகத்துவத்தை பற்றி தெரியாது, அவருடைய வல்லமைகளை பற்றி நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் மட்டும் அவரை முழுசாக அறிஞ்சிங்கன்னு வைங்க. நீங்கள் பாருங்கள், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதில் கிட்டத்தட்ட 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 9 வரங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை. உங்கள் மத்தியில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றின நாலேஜ் இல்லாதனால, அதை பற்றின அறிவு இல்லாதனால நம்ம அதை இன்னுமாக தேடுறதை நிறுத்தி கொள்கிறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உலகத்துக்கு செத்தவர்களாக கடவுளுக்குள் உயிர் பெற்றவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அறிஞ்சால் மட்டும்தான் கடவுளை என்ன செய்ய முடியும்?
அன்பு செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, அன்பு செய்யணும். கடவுள் மனுஷனை எதற்காக படைச்சிருக்காரு? அவரை அன்பு செய்ய, அன்பு செய்ய. என் அன்புக்குரியவர்களே, மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவரை ஆராதிக்கணும். ஒருவரை முழுமையாக நம்ம அன்பு செய்யாத பட்சத்தில் ஒருத்தரை என்ன செய்ய முடியாது? நம்ம என்ன செய்ய முடியாது? உண்மையான அன்பு இருந்தால் தானே மற்றவங்களை நம்ம என்ன செய்வோம்? புகழுவோம், மற்றவர்களை ஆராதிக்க முடியும், நல்லபடியாக சொல்லுவோம். உண்மையான அன்பு இல்லைன்னா என்ன செய்வோம்? அவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்குவோம், அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குவோம். அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ள உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் அவரை ஆராதிக்க முடியும். அந்த உள் உணர்விலிருந்து அந்த அன்பின் பெருக்கம்தான் ஆராதனை. உன்னுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு பொங்கு பத்தியா அந்த அன்பு, அந்த உணர்வு வரும் பத்தியா, அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. இந்த அன்பு இல்லைன்னா உன்னால் என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க ஆராதனைன்னா பாட்டு பாடுறது, ப்ரைஸ் எல்லாம். ஒரு சிலர் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. ஆராதனை என்ன? அது பாட்டு பாடுறது, அவரை துதிக்கிறது. ஆராதனைனா என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதோ அதுதான் ஆராதனை. ப்ரைஸ் எல்லாம், ப்ரைஸ் எல்லாம். உண்மை, அந்த உண்மைதான் ஆராதனை. அவர் மூலம் நம்மளுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை தான் ஆராதனை. ஆராதனை. அந்த உண்மை இல்லைன்னா உண்மையான ஆராதனை இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் 24 மணி நேரம் தேவ தூதர்கள் அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள், அவரை போற்றி கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை. அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? உண்மை. அந்த உண்மையான வார்த்தைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் சிந்தனை எப்பொழுதும் அவரை நோக்கி இருக்கிறதா என்று பார்ப்பார். அதுதான் உண்மையான ஆராதனை. நீ கடவுளோடு போய் நீ வணங்கும் பொழுதோ இல்லை செபிக்கும் பொழுதோ உன்னுடைய மனசு வேறொரு இடத்துல இருந்தால் அது உண்மையான ஆராதனையாக இருக்குமா? உன் சிந்தனை வேறொரு இடத்துல இருந்தால் அது உண்மையான ஆராதனையாக இருக்குமா? உன் இருதயத்தில் வேறொருத்தரை வைத்துக்கொண்டு கடவுளை நான் உண்மையாக நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையான ஆராதனையாக இருக்குமா? அப்போ எது உண்மையான ஆராதனை? நீங்கள் சின்ன குறிப்பிடத்தில் பார்த்தீங்கன்னா தொழுது கொள்ளுவது என்று இருக்கும். அவரை உண்மையாக தொழுது கொள்ளுவது, அவரை இன்னொன்று சொல்ல, அவர் உண்மையாக பணிந்து கொள்வது. உண்மையாக பணிந்து கொள்வது அப்படின்னா என்ன? கீழ்ப்படிவது. அதுதான் உண்மையான ஆராதனை. கடவுளுடைய வசனங்களை உயிரினும் மேலாக நேசிப்பது, அதுதான் உண்மையான ஆராதனை. என் அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சிலர் உங்கள்கிட்டே கேட்குறேன்னு சொன்னால், ஒன்று என் குடும்பத்துக்காக சொல்லுவீங்க, இல்லை என் பிள்ளைகளுக்காக சொல்லுவீங்க. எதுக்கு வாழ்கிறேனே தெரியலன்னு என்ன செய்வீங்க? ஒரு சில பேர் சொல்லுவீங்க. ஆனால் கடவுளுக்காக யாருமே சொல்ல மாட்டீங்க. ப்ரைஸெல்லாம், ப்ரைஸெல்லாம் சொல்ல முடியுமா உங்களால்? நான் என் குடும்பத்துக்காக இல்லைங்க, என் பிள்ளைகளுக்காக இல்லைங்க, யாருக்காக இல்லைங்க, கடவுளுக்காக வாழ்கிறேங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நம்மளுடைய நிலை அப்படி தாங்க இருக்குது. நம்மளால் என்ன செய்ய முடியாது? அப்படியே சொல்ல முடியாது, முடியாது. உங்களுக்கு ஒரு தேவைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லுவீங்க. ப்ரைஸ் இல்லா சொல்லுங்கள், அல்லேலூயா. உனக்கு ஒரு தேவை, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்க, நீங்கள் நார்த்திகவாதியாக மாறிடுவீங்க. நார்த்திகவாதினா என்ன? கடவுளே கிடையாது. கடவுள் யார்? நான் தான் கடவுள். ப்ரைஸ்லாம். அப்படி ஒரு மனநிலை என்ன செஞ்சிடும் உங்களுக்கு? அப்படி ஒரு மனநிலை போயிடும்.
நிறைய ராஜாக்களை பார்த்தீங்கன்னா அப்படிதான், அவர்கள் தன்னை கடவுளாக்கி கொள்வார்கள். ஆனால் இன்னொரு நாட்டிலிருந்து அந்த நாட்டில் இருக்கிற ராஜா இந்த நாட்டை சுதந்திரிக்கும் போது அதை போர் தொடுத்து அதை பிடித்து கொள்ளும் பொழுது அப்போதுதான் தெரியும், அவனை சங்கிலியால் கட்டி இழுத்து ஒரு 4 செவத்துக்குள்ளே அடைக்கும் போது தான் நம்ம ஒன்று கடவுளே இல்லை, நம்மளும் சாதாரண ஒரு மனுஷன்தான். இது போகிற நிறைய எடுத்துக்காட்டுகளை நம்மளால் சொல்ல முடியும். அதனால் என் அன்புக்குரியவர்களே, கடவுளை நீங்கள் உண்மையாக அறிந்து கொள்ளணும், உண்மையாக அவரை நேசிக்கணும், உண்மையாக அவரை தொழுது கொள்ளணும். இதற்காக தான் மனுஷனை படைச்சிருக்கிறாரு. இதை விட்டுட்டு எத்தனை நாட்கள் விரயமாக்கியிருக்கிறீர்கள் என்பதை நினைச்சு பாருங்கள். இந்த வயசு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருக்க. அதற்காகவும் கடவுளிடத்தில் என்ன செய்ய, மன்னிப்பு கேட்டு இனிமேல் கடவுளுக்கு உண்மை ஊத்தவமாக வாழணும். எப்படி வாழணும்? ரைசலா என்னது சத்தமாக சொல்லுங்க. எப்படி பாருங்க, எப்படி வாழணும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35 வாசிங்க பார்க்கலாம். இடுப்பில் வரிந்து கட்டியிருங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போன நம் தலைவன் எப்பொழுது வருவானோ என்று காத்திருக்கிறவர்களைப் போல நீங்களும் இருங்கள். அவன் வந்து என்ன சொல்றாரு? இடுப்பில் வரிந்து கட்டியிருங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்திற்கு போன தம் தலைவன் எப்போது வருவான் என்று காத்திருக்கிறவர்களைப் போல நீங்களும் இருங்கள். பிரைஸ்லா. எப்படி வாழணுமா? இடுப்பில் ரெடியாக இருக்கணுமா? திருமண விருந்துக்கு பாருங்க, திருமணத்திற்கு போன தம் தலைவன் எப்போது வருவான் என்று காத்திருக்கிறவர்களைப் போல நீங்கள் இருங்கள். இப்படி தான் நீங்கள் வாழணும், ரெடியாக இருக்கணும். கடவுள் எப்போ வருவாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ரெடியாக இருக்கணும். வாசிங்க அடுத்து 37. எவ்வூழியர் விழித்திருக்க காண்பானோ அவ்வூழியர் பேறு பெற்றவர். உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அவன் இடுப்பில் வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர்த்தி ஒருவனையும் அணுகி அவர்களுக்கு பணிவிடை புரிவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் நன்கு கவனிக்கணும். அவனும் ரெடியாக இருப்பானா, மற்றவர்களை என்ன செய்வானா, ஆயத்தம் பண்ணுவானா, அவர்களுக்கு பணிவிடை செய்வானா. இதோ கடவுள் வரப்போகிறார் என்று அவர்களுக்கு நற்செய்தி சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும், வெளிப்பாக இருக்கணும். இதை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நம்மளுக்கு இறப்பு எப்போ வேணாலும் வரலாம், கடவுளுடைய வருகை எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு நீ எப்படி வாழணும் என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது விவரிக்கிறேன். வாசிங்க. அவன் 2ஆம் சாமத்தில் வந்தாலும். யார் 2ஆம் சாமத்தில்? தலைவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் சாமத்தில் வந்தாலும் 3ஆம் சாமத்தில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருக்க கண்டால் அவ்வூழியர்கள் பேறு பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்க இருக்கிறதா இருந்தா, என் அன்பு சகோதரியே, என் அன்பு மகளே, உனக்கு சொல்றேன், நீ பேறு பெற்றவளா இருக்கணும்னு நினைச்சினா விழிப்பா இருக்கணும். நீ பேறு பெற்ற மக்களாக, உன்னை மட்டும் இல்லை, உன்னுடைய குடும்பம், பிள்ளை எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஏதோ ஒரு சின்ன வார்த்தைகளோ ஏதோ பிரதர் எடுத்து பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. இது உண்மையாக நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து பேசுகிற. நீ இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நீ இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். 2ஆம் சாமத்திலும் சரி 3ஆம் சாமத்திலும் சரி அவர்கள் விழிப்பாக இருக்க கண்டா ஊழியர்கள் பேறு பெற்றவர்கள். வாசிங்க 39.
திருடன் இன்ன சாமத்தில் வருவான் என்று வீட்டு தலைவனுக்கு தெரிந்தால் வீட்டில் கண்ணம் வைக்க விடமாட்டான் என்றோ. இதை உணர்ந்து நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மணமகன் வருவார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் நீங்க நினைக்காத நேரத்தில் என்ன செய்வாரு? நாம நினைப்போம், என்னடா அது கடவுள் வராருன்னு சொல்றாங்க. எப்போ வராரு? கடவுளுக்குள்ளாக நீங்கள் உண்மையாக உத்தமமாக வாழ்கிறேன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை. உங்களுடைய வார்த்தையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? சேகரித்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். புனித சவேரியார் ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாரு, கடவுள் எப்போ எதற்கு ஃபஸ்ட்டு நியாயம் தீர்ப்பார்னா உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு. பிரைஸ்லா பிரைஸ்லா பிரைஸ்தலா. ஒரு ரகசியம் சொல்லவா உங்களுக்கு? நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழிவே இல்லையா? பிரைஸ்லா. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது தொனித்து கொண்டே இருக்குமா? இப்போ நான் பேசுகிறேன்னு வைங்க, இந்த வார்த்தைகள் இந்த இடத்தில் சுற்றி கொண்டே இருக்குமா? எப்போ வரைக்கும்? கடவுள் வரும் வரைக்கும். இந்த வார்த்தைக்கு அழிவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் வார்த்தையினால் இந்த உலகத்தை என்ன செஞ்சார்? அவருடைய வார்த்தை எப்படி இந்த உலகத்தை கிருகைகளாக படைக்கப்பட்டதோ அதே போல் உன்னுடைய வார்த்தைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக கிரியை செய்யும். ஒருத்தரை கொல்லவும் முடியும், ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும். முடியுமா முடியாதா? ஒருத்தனை வேதனைப்படுத்த முடியுமா முடியாதா? ஒருத்தரை சந்தோஷப்படுத்த முடியுமா முடியாதா? உன்னுடைய வார்த்தை அவ்வளோ வேல்யூ உள்ளது. நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் உன்னுடைய வார்த்தை வேல்யூ உள்ளது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், உன் வாயிலிருந்து ஆசீர்வாதம் மட்டும் வரட்டும், சாபம் என்ன செய்ய வேணாம், வர வேணாம். ஏன்னா ஒரு நாள் நீ எதற்காக மற்றவர்களை சபிக்கிறாயோ, திடீர்னு கோபத்தில் சில பேர் என்ன செஞ்சுருவாங்க, மற்றவர்களை சபிச்சிருவாங்க. அதே குற்றத்தை ஒரு நாள் இவர்கள் செய்தார்கள் என்றால் இவர்களை மற்றவர்கள் சபிக்க வேணாம். இவர்கள் சபித்த சாபமே திரும்பி இவர்களை என்ன செய்யும்? அப்படி வந்துடும். அதனால தான் யாரும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன காரணத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்களோ அதே காரணத்தை நீங்கள் ஒரு நாள் தவறு செஞ்சிட்டீங்க அப்படி சொன்னால் உங்களே என்ன செஞ்சிடும்? அது பாதிச்சிடும். செய்வனை மாதிரி. இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது ஒரு செய்வனை. நீங்கள் சபிக்கிறத மற்றவர்களை சபிக்கிறீங்களே, அது என்னது? யாருக்கு செய்வனை? யாருக்கு செய்வனை வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே செய்வனை வச்சுக்கிறீங்க. இந்த செய்வனை எப்போ தெரியுமா உங்களுக்குள்ள ஆளுகை செய்யும்? எப்போ செய்யும்? நீ ஒருத்தரை எண்ணத்திற்காக சபிச்சாயோ அதே விஷயத்தை நீ எப்போ வேணாலும், நீ சாகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ செய்யும்போது இந்த சாபம் அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதனால தான் யாரையும் என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது. உன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டுமே. ஆண்டவர் சொன்னபடி நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கிரியை செய்யாமல் இருக்காதான், கண்டிப்பாக என்ன செய்யுமா? கிரியை செய்யும். இப்போ இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்க, இதில் கண்டிப்பாக நான் அத்தனை பேர்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணலை, ஒருத்தர் ரெண்டு பேர்த்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்குள்ள கிரியை செய்யுமா செய்யாதா? அதே போல தான் உன்னுடைய வார்த்தையும் கிரியை செய்யும். அதனால் வார்த்தையை அளந்து பேசுங்க, வார்த்தையை கவனமாக பேசுங்க, வார்த்தையில் உண்மையை பேசுங்க. பொய் உங்கள் வாயிலிருந்து வராது இருக்கட்டும். ஞானமாக ஒரு சில நேரங்களில் நடந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 வாசிங்க 41. இதை கேட்ட ராயப்பர், ஆண்டவரே, இவ்வும்மை எங்களுக்கு மட்டுமா எல்லாருக்குமா என்று வினாவினார். ஆண்டவர் கூறியதாவது, தக்க காலத்தில் தன் வேலையாட்களுக்கு படியளக்க தலைவன் ஏற்படுத்திய நம்பிக்கையும் விவேகமும் உள்ள கண்காணிப்பாளன் யார்? எந்த ஊழியன் அவ்வாறு செய்து கொண்டிருப்பதை தலைவன் வந்து காண்பானோ அவன் பேறு பெற்றவன்.
அவனை தன்னுடைமைக்கெல்லாம் அதிகாரியாக ஏற்படுத்துவான் என உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ராயப்பர் இயேசுகிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் இதுக்கு மேலே சொன்னதெல்லாம் யாருக்காக? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தக்க காலத்தில் தன் வேலையாட்களுக்கு படி அளக்க. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம செய்கிறீங்க நீங்கள் கடவுளுக்காக சின்ன சின்ன விஷயங்கள், ஒன்றும் இந்த சாப்பாடுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், காணிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட ஜெபம் செய்கிறதா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு கடவுளை பற்றி போதிக்கிறதா இருக்கட்டும், என் ஆண்டவர் நினைவு வந்துக்கிட்டே இருப்பார். உனக்கு தக்க சமயத்தில் படி அளக்க வருவார், கூலியை கொடுக்க வருவார். நம்பிக்கை உள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள், கண்ணியவான்கள் யார் என்று பார்ப்பார். யாருன்னு பார்ப்பார். அவர்களுக்கு ஆண்டவர் மேலே சொன்ன காரியங்கள் அத்தனையும் அவர்களுக்கு கொடுப்பார். வாசிங்க. ஆனால் என் தலைவர் வர காலம் தாழ்த்துகிறார் என்று அவ்வூழியன் தனக்குள் சொல்லிக்கொண்டு வேலைக்காரர் வேலைக்காரிகளை அடித்து மயக்கமுற உண்டு குடிக்க தொடங்கினால் அவ்வூழியன் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் தலைவன் வந்து அவனை நீக்கிவிட்டு விசுவாசமற்றவர் கதிக்க அவனை உள்ளாக்குவான். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போகலாம். நிறைய பேர் சோர்ந்து போகிறீங்க, கடவுள் எனக்கு கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? எப்போ எனக்கு நல்லது நடக்கும்? எப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும்? எப்போ என்னுடைய பிஸ்னஸில் ஒரு மாற்றம் வரும்? என் கடன் பிரச்சனைக்கு எப்போ ஒரு தீர்வு வரும்? கேள்வி கேட்டு மற்றவர்கள்ட்ட சொல்கிறது நிறைய. அப்படி தான் ப்ரேயருக்கு போய் கூப்பிடும் பொழுது, ஆமாம் நான் ப்ரேயருக்கு வந்தேன், எனக்கு என்ன நல்லது நடந்துச்சு நான் ப்ரேயருக்கு வர்றதுக்கு? போக உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, உங்கள் பாஸ்டருக்கு வர வேலை இல்லை. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்கிறாரு, அவர்களுக்கு அந்த கடைசி வசனத்தை மட்டும் வாசிப்பா, விசுவாசம் மற்றவர் கெதி அவனை உள்ளாக்கும். அந்த விசுவாசம் மற்றவர்களுக்கு என்ன கெதி நடக்குமோ, அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு திருடி எப்படி ஆண்டவர் நன்மை செய்வார்? நிச்சயம் சொல்கிறேங்க, கடவுள் சிலருக்கு அந்த ஒரு நன்மையான காரியங்களை கொடுக்க வருகிற அந்த நாளுக்கு முந்தைய நாள் அவர்களுக்கு மிகவும் பெரிய போராட்டமாக இருக்கும், பெரிய மன உளைச்சலாக இருக்கும். அந்த இதில் நீங்கள் ஸ்டெடியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறாவது நாளே உங்களை ஆண்டவர் மகிமையால் முடிச்சு விடுவார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 47. தன் தலைவனின் விருப்பத்தை அறிந்திருந்தும் முன்னேற்பாடு செய்யாமலும் அவனது விருப்பத்தின்படி நடவாமலும் இருந்த ஊழியன் நன்றாய் அடிபடுவான். நன்றாய் நன்றாய் இன்னொரு தடவை வாசிங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இது ஒன்றும் சும்மா வெறும் வசனங்களை வாசித்துக்கு இருக்கணும்னு நினைக்காதே, உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். தன் தலைவனின் விருப்பத்தை அறிந்திருந்தும் முன்னேற்பாடு செய்யாமலும் அவனது விருப்பத்தின்படி நடவாமலும் இருந்த ஊழியன் நன்றாய் அடிபடுவான். உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எச்சரிச்சிட்டேன், என்ன போதிக்கணுமோ சொல்லியாச்சு. நீ ஆயத்தமா இல்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கை கடவுள் சொல்லுகிறபடி வாழவில்லை என்றால் நன்றாய் அடிபடுவீர்கள். அதனால் நீங்கள் தெளிவ ஞானமாக விவேகம் உள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அவன் விருப்பத்தை அறியாமல் தண்டனைக்குரியவற்றை செய்பவனோ கொஞ்சம் அடிபடுவான். எவனுக்கு அதிகம் அளிக்கப்பட்டதோ அவனிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். எவனிடம் அதிகம் ஒப்படைத்தார்களோ அவனிடம் இன்னும் அதிகமாய் கேட்பார்கள். உண்மைதானே? யாரிடம் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோமோ அவர்கள்ட்ட அதிகமாக. ஒருத்தர்கிட்ட கொஞ்சமானா கொஞ்சமா, நிறைய கொடுத்துருக்கோம்னா அவங்கள்ட்ட நிறையா தானே எதிர்பார்ப்போம். 5 கொடுத்தவர்கிட்ட 5 எதிர்பார்ப்போம், 2 கொடுத்தவர்கிட்ட 4 எதிர்பார்ப்போம். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டபுள் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி ஆண்டவருக்குள்ளே கொடுக்கும்போது லிபி ஷரத்து நீக்கிற பத்து சக்கர பிபி ஷரத்து நிற்கிற பத்து சக்கரா. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கடவுளுக்குள்ளாகவே இருக்கட்டும். வாசிங்க 49.
மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன். இப்போது அது பற்றி எரிய வேண்டுமென்று எவ்வளவோ விரும்புகிறேன். நான் பெற வேண்டிய ஞானஸ்தானம் ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவோ ஏக்கமாயிருக்கிறேன். நான் மண்ணுலகிற்கு சமாதானத்தை அளிக்க வந்தேன் என்றோ எண்ணுகிறீர்கள்? இல்லை, பிரிவினை உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு வந்தாரா? எதுக்கு வந்தாரா? மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன், பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். இது என்ன பிரிவினைன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னது சொல்லுங்க. கடவுள் ஒரு சாதாரணமாக சொன்னோன்னா, மனிதன் உயிரோடு இருக்கிறான்னா அவனுக்குள்ள 2 ஸ்பிரிட்டு கண்டிப்பாக இருக்கும். ஒன்று டெவில் ஸ்பிரிட்டு, ஒன்று ஹோலி ஸ்பிரிட். இந்த ஹோலி ஸ்பிரிட்டு டெவில் ஸ்பிரிட்டை பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். 2ஐயும் மெர்ஜ் பண்ண வரல. இது 2ஐயும் தனித்தனியாக பிரித்து, வெள்ளாடுகள் கூட்டம் ஒரு கூட்டமாக, செம்மறியாடு கூட்டங்களை ஒரு கூட்டமாக பிரித்து, இவர்கள் என்னுடையவர்கள் பரலோகத்திற்கும், இதோ மற்றவர்கள் அனைவரும் நரகத்திற்கு போகும்படியாக இந்த உலகத்திற்கு நியாயம் தீர்க்கவே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார். நல்லவர்களை ஆசீர்வதிக்கவும் கெட்டவர்களை சபித்து நரகத்துக்கு அனுப்பவுமே வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கணும். உங்களை வேறு பிரிக்கிறத சாதாரணமாக வேறு பிரிக்க முடியாது. உங்களுக்குன்னு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அப்பொழுதுதான் வெள்ளியும் பொன்னையும் புடமிட்டு சுத்தமானதை எடுத்து பொன்னாக விளங்குவதை போல நீயும் பொன்னாக விளங்கிட துன்பம் என்னும் உலையில் என்ன செய்யப்படணும்? அப்போ தான் உங்களை யாருன்னு கடவுள் அறிவார். சும்மா எடுத்தோட்டையுமே உனக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட மாட்டார், தூக்கி கொடுத்துட மாட்டார். வாங்க நீங்கள் பேசுகிற காரியங்களாக வச்சு என்ன செஞ்சிட மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். போகிறவங்கள ரோட்டில் போகிறவங்கள தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துருவோமா? நம்ம யார் எவருன்னு பார்த்து தானே கொடுப்போம். அதே போல தான் துன்பம் என்கிற காரியங்களை கொடுத்து உன்னை யார் என்று அவர் சோதித்து அறிகிறவராயிருக்கிறார். அப்போ தான் தன்னுடையவர்களாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதற்காக சாகிற வரைக்கும் கூட நம்ம என்ன செய்யலாங்க, போராடலாம். துன்பத்தில் எப்படி சொல்கிறது, போராடலாம். சோதனையா வரட்டும், எதுனாலும் எதிர்த்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 மூவர் 2 எதிராகவும் 2 3 எதிராகவும் பிரிந்திருப்பர். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் எதிராக பிரிக்கப்படுவர். பாருங்க, இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்க மாட்டாங்க, மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. கடவுளுக்குள்ளே இருங்க, உண்மையாக இருங்க. இன்னைக்கு நான் சொன்னதை உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யணும், ஆழமாக எழுதி வச்சுக்கணும். முக்கியமான விஷயங்களை குறித்து உங்களை பேசியிருக்கிறேன். இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆனால் கடவுள் உங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னா நீங்களாம் பெரிய ஊழியர்கள். பிரைஸ் எல்லாம் நீங்களாம் பெரிய, சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பெரிய ஊழியர், என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்பும். நீ சொல்லலாம் சாதாரணமாக, உன்னைய நீ சாதாரண ஆளு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாதாரண ஆளு கிடையாது. இல்லைன்னா இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். நீ ஊழியம் பார்க்குறது எப்படி பார்க்குறதுலாம் யோசிக்காத. உனக்கு ஆண்டவர் செய்த மற்றதை மற்றவர்களுக்கு சொல்லு, உன் குடும்பத்துக்கு செய்ததை மற்றவங்களுக்கு சொல்லு, உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட மற்றவங்களுக்கு சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லு. அதுதான் கடவுளை பற்றி அறிவிப்பது. ஏதோ மற்றவர்கள் நினைக்கிறாங்க பெரிய மைக்கை பிடிச்சி கடவுளை பற்றி சொல்லணும், அது அல்ல ஊழியம். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்குள் செய்யப்பட்ட நன்மைகளை எடுத்து சொல்ல நீ மட்டும்தான் இருக்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள், வேற யாரும் இல்லை. எனக்கு யார் சாட்சி? நீங்களே என் சாட்சிகள். நீங்கள் சாட்சி சொல்லணும், நிற்கணும், உன் தெருவில் நிற்கணும், வீட்டில் நிற்கணும். ப்ரேயர் நடக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக கண்ணியமாக நீ போகணும். எந்த காரணமும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகளை யாராவது ஒருத்தர் வந்து பத்திரிக்கையை வச்சா உடனே அந்த மொய் வைக்கணுமா, போய் சாப்பிடணும், குடும்பத்தோட வீட்டோட போய் செய்கிறீங்களே, எதுக்காக செய்கிறீங்க? நம்மள அவங்க மதிக்கணும், அப்படி தானே?
நம்மளுக்கு வந்தாங்க, நம்ம அவங்களுக்கு போகணும். அதில் இருக்கிற கூடிய கண்ணியம் கடவுளுடைய செப கூட்டத்திற்கோ, கடவுளுடைய கூட்டங்களுக்கோ, உங்கள் வீட்டு பகுதியில் நடக்கிற கூட்டங்களுக்கோ, உங்கள் வீட்டில் நடக்கிற தினந்தோறும் ஜெபத்திற்கோ அந்த கண்ணியம் என்பது இல்லை, அந்த காரியம் இல்லை. அதனால தான் உனக்கு நன்மை நடக்க மாட்டேங்கிறது. புரிந்துகொள். வெளிரங்கமாக நீ சரியாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ளார்ந்தவைகள் எல்லாமே என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு போதிக்கின்றவைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். நான் சொல்ல வர்றது 100% உங்களுக்கு புரிஞ்சிருமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 10 இல்லை 20% தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன மனநிலையில் இருக்கிறேன், கடவுள் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருங்கிறத 100% உங்களால் என்ன செய்ய முடியாது, அப்செட் பண்ண முடியாது. காரணம், அதுக்குண்டான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இல்லை. அப்போ அதுக்குண்டான கெப்பாசிட்டியை நீங்கள் வளர்த்துக்குங்க, பக்குவப்படுங்க. அதுக்கு என்ன செய்யணுங்கிறத செய்யுங்க. ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொன்ன அத்தனை காரியங்களிலும் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து ஜெபம் செய்கிறவர்களாக இருங்க. உலக மனிதரிடத்தில், உலக காரியங்களிலோ விடுதலை எதிர்பார்க்காதீங்க, கடவுளிடத்தில் எதிர்பாருங்க. கடவுளுக்குள்ள எதிர்பாருங்க. சமாதானம் வேணுமா, கடவுளுக்குள்ள எதிர்பாருங்க. விடுதலை வேணுமா, கடவுளுக்குள்ள எதிர்பாருங்க. பிரச்சனைக்கு தீர்வு அவர் தான், எல்லாத்துக்கும் தீர்வு அவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களை தினமும் செபிங்க, முழங்கால் போட்டு செபிங்க, முழங்கால் போட்டு செபிங்க. கைகளை உயர்த்தி, தலைக்கு மேலாக கைகளை உயர்த்தி செபிங்க. என்றாவது உங்களுக்கு தெரியுமா, நம்ம கையில் ஏன் நெகம் வளர்கிறது, ஏன் நெகம் கொடுத்துருக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? கையில் எப்படி சொல்கிறது, 10 நெகம் இருக்கும், காலில் ஒரு 10 நெகம் இருக்கும். இந்த நெகங்கிறது என்ன தெரியுமா? கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் கேஸ், அதுக்கு ஒரு மவுத் இருக்கும். அதை அமுக்குனா கேஸ் வெளியே வரும், அதை திறக்கலைன்னா கேஸ் என்ன செய்யாது, வெளியே வராது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே கடவுளுடைய ஸ்பிரிட்டு, கடவுளுடைய ஆவி உள்ளே போகணும்னா இந்த நெகத்தின் வழியாக தான் போகும். பிரைஸ் தி லார்ட். இந்த நெகத்தின் வழியாக தான் நம்ம ஸ்பிரிட்டை முதல்ல உணர முடியும். நீங்கள் மற்றபடி எப்படி உணர முடியாது, கால்கள் மூலமாக உணரலாம். அதனால தான் தலைக்கு மேலாக கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். இது ஒரு ஆண்டனா போல உங்களுக்கு செயல்படும். எப்போதெல்லாம் மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்தாரோ இஸ்ரேல் மக்கள் வென்றார்கள். நீங்களும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது அந்த வல்லமையான ஆவி அந்த 10 விரலுக்குள்ளாக வாங்கி உன்னோட உடலுக்குள்ளாக இறக்கக்கூடிய தருணம் இந்த கைகளை தூக்கி ஜெபிப்பது. மணிக்கணக்காக தூக்கி வச்சிருக்கணும். கடவுள் உங்களை நிரப்பி விட்டுருவார், நிரப்பி விட்டுருவார். சும்மா அந்த இப்படி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக உன் தலைக்கு மேலாக உன் கையை தூக்கி இருக்கணும், தூக்கி இருக்கணும். உன் கால், உன்னுடைய கால் இருக்கு பாரு, இப்படி மடக்கி வச்சுக்கக்கூடாது, இப்படி நட்டமாக தான் வைக்கணும். அந்த நெகமானது தரையில் படணும். அந்த நெகத்திலிருந்து கடவுளுடைய பிரசனம் உன்னுடைய உடம்பில் ஏறும். இதே மாதிரி தான் சாத்தானும் செயல்படுவான். நல்லா தெரிஞ்சுங்க, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஒரு சாத்தான் பிடித்தவன், நல்லா தெரிஞ்சுங்க, சாத்தான் பிடித்தவன் அந்த சாத்தானை அவனை விட்டு வெளியே போகுதுன்னா ஒரு உடம்புல ஒரு ஆட்டத்தை கொடுத்து தான் வெளியே போகும். அதே மாதிரி ஆவியானவர் உள்ளுக்கா வராரு அப்படின்னு சொன்னால் உடம்புல ஒரு ஆட்டத்தை கொடுத்து தான் உள்ளே வரும். இதெல்லாம் பெரிய ரகசியம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணி கைகளை உயர்த்தி செபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். சப்பளங்கள் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு நீங்கள் ஆராதிச்சிங்க, ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஒரு பிரயோஜனமோ, முழங்கால் போட்டு செபிக்கணும், உன் முழங்கால்கள் முடக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, சோம்பேறிகள் கொஞ்சம் கையை முடக்குவேன், காலை முடக்குவேன், செத்த படுத்துக்கிறேன், செத்த உட்காந்துக்கிறேன், செத்த நடந்துக்கிறேன் சொல்லுவார்களாம். ஆனால் நீங்களும் சோம்பேறிகளாக இல்லைன்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, முழங்கால் போட்டு கைகளை தூக்கி செபிப்பீங்க. அப்போ தான் ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்ப முடியும். நிறைய ஸ்பிரிட்டை நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும், ஆவியை முழுமையாக உணர முடியும்.
எப்படி சொல்கிறது, தாங்க முடியாத. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, பிரதர் எனக்கு ஆவியே உணர முடியல பிரதர். காரணம் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்யாததுனால தான். நீங்கள் நல்ல கைகளை தூக்கி மணிக்கணக்காக சிபிச்சு பாருங்கள், உங்களுடைய மண்டைக்குள்ளே அந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூளை புளிய கடன்னு ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது என்னென்னா, கடவுளுடைய ஆவி அசைவாடுறதை நீங்கள் உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னைய பொறுத்தளவுக்கு சொல்லி கொடுக்குறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சுக்க ஆபத்து. என்னது? தெரிஞ்சுக்க ஆபத்து. ஏன்னா தெரியாதவன்கிட்ட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அதிகமாக கணக்கு கேட்க மாட்டார். இப்போ பார்த்தோம்ல, பைபிள் படித்தோம்ல, அதிகம் கொடுத்தவன்ட்ட அதிகமாக எதிர்பார்க்கப்படும், கொஞ்சமாக கொடுத்தவர்கிட்ட அதிகம் கொடுத்தவர்கிட்ட. அப்போ நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, அதிகமாக கொடுக்கணும். அதனால் தெரிஞ்சுக்க நீங்களும் ஓடணும். எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த மாதாந்திர பெண்களுக்கான உபவாச கூட்டத்திற்கு ஊழியம் பாருங்கள். உன் பாவம் அங்கே பாருங்களேன், உன் பாவம் மன்னிக்கப்படுனா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சீக்கிரட்டாக சொல்கிறேன். நீ யாரையாவது கடவுளுக்குள்ள மனமாற்றி அந்நிய பாஷை பெற்றுட்டாங்கன்னு வைங்களேன், உனக்குள்ளே இருக்கிற பெரிய பாவ சாபம் மன்னிக்கப்படும். யாராவது ஒருத்தர், ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த உலகத்தில் ஒருத்தனுடைய மனமாற்றத்தின் நிமித்தம் பரலோகத்தில் திருவிழாக்கோலம் போல இதோ திருவிழாவே நடக்குதான். வேதம் சொல்லுது, ஒருத்தருடைய மனமாற்றத்தினால மன மகிழ்ச்சியாக என் தேவன் இருப்பாராம். அவர் மனசை குளிர்த்துட்டோன்னு வச்சுங்களேன், அவர் மனசு குளிர்ந்துருச்சுன்னு வைங்களேன், உன்னுடைய சாபங்கள் அப்படியே உடைக்கப்படும், டமார்னு உடைக்கப்படும். அதனால் கடவுளை பற்றி மற்றவனுக்கு சொல்லுங்கள். வேணா வேதம் சொல்லுது, விடுதலை பண்ணுங்கள், விடுதலை ஆக்கப்படுவீர்கள், மற்றவர்களை மன்னியுங்கள், நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். இதெல்லாம் நீங்கள் சாதாரண நினச்சிக்க கூடாது. என்னுடைய வளர்ச்சிக்கு இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய, எப்படி சொல்கிறது, நங்கூரமாக இருந்தது. சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணுங்க, பெரிய விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். காட்சிகள் பாருங்கள். என் அன்புக்குரியவர், இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் எல்லாரும் நவபாஷா பேசணும், எல்லோரும் காட்சி பார்க்கணும். காட்சி பார்க்குறதுலாம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒரு சிலர் தான் பார்க்க முடியும், பெரிய எப்படி சொல்கிறது, பரிசுத்தவான்கள் தான் பார்க்க முடியும், அப்படி இல்லை. அதெல்லாம் லெவல்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக காட்சி பார்க்கலாம். எப்போ காட்சி தெரியும் அப்படின்னு சொன்னால், கண்ணில் பாவம் செய்யாமல் இருந்தால் காட்சி பார்க்கலாம். கண்ணில் பாவம் செய்யாமல், டிவி பார்க்காம, செல்ஃபோனு நோண்டாமல் நல்லவைகளை பார்க்கலாம். அது எப்படி சொல்கிறது, ஆசீர்வாத டிவி, ஏஞ்சல் டிவி, மாதா தொலைக்காட்சி, இது மாதிரி விஷயங்களை பாருங்கள். சாட்சிகளை பாருங்கள். நம்ம யூடியூப்லாம் நம்மளுடைய டாக்ஸ் நிறையா இருக்குது, அதை பாருங்கள். இது மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். மற்றவைகளை பொழுதுபோக்குகளுக்காக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது பாவமாகும். கண்களில் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்காம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய காட்சிகள் வரும். சிந்தனையில் சொப்பனம், இந்த சொப்பனம் வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. யாரையும் கெடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, யாரு மேலேயும் பொறாமப்படாதீங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. தினந்தோறும் ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சிம்பிள் வரங்கள் உனக்குள்ளே செயல்படணும். அதுதான். இதோட தினமும் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறியா, அதை தொடர்ந்து பண்ணு. 365 நாளும் பண்ணு. ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. 10 நாள் பண்ணி 15 நாள் லீவு போடக்கூடாது. தொடர்ந்து பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய ஆவி உனக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, கடவுளுடைய ஆவியானவர் உன்னோடு பேச ஆரம்பிச்சிடுவார். உனக்குள்ளே பேசுகிறத உன்னால் உணர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தை சாகடிச்சிட்டின்னு வச்சுக்க, கடவுளோடு ஒன்றாயிடுவேன். வியாக்கியானம் வரம் பண்ணலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அற்புதம் செய்யலாம், அதிசயம் செய்யலாம். அப்படிப்பட்ட கெப்பாசிட்டி ஆண்டவர் உனக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வச்சுருக்கிறார். அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் அப்படி தான் சொல்லிடுவார். நான் கேட்பேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே, அதுக்குண்டான எந்த ஒரு தகுதியோ எந்த ஒரு காரியங்களும் இல்லையே. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த கெதியோன் படையை தான் ஞாபகப்படுத்துவார். இதோ கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலாக
பெரிய பெரிய வீரர்கள் வந்து நிற்பாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், டே இவங்கள போருக்கு அனுப்பிச்சிங்கன்னா போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்கள பெருமையால் பேசுவாங்க. நாங்கள் தான் போய் வெற்றிகரமாக ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், இப்போ என்ன ஆண்டவர் எனக்கு எதையோன்னு கேட்குறாரு. உடனே இதோ அந்த குளத்தில் இறக்கி விடு. என்னது? குளத்தில் இறக்கி விடு. யாரெல்லாம் நாய் மாதிரி நக்கி குடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டிகிட்டு போ. எல்லாம் பார்த்தா ஒரு 300 பேர், 10,000 பேர்த்தில் வெறும் 300 பேர் மட்டும் நாய் மாதிரி நக்கி குடிக்கிறார்கள். அவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு, அவர்களும் ஒன்றும் யூஸ் இல்லை, சும்மா கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டினார். 4 மூலைக்கு நிப்பாட்டிட்டார், அவ்வளோதான். ஒரு சத்தம், பெரியதான சத்தம், டம்மா டம்மான்னு சத்தம் வந்துட்டுமே அங்கே படை வீரர்லாம் பார்த்துட்டு ஏதோ பெரிய படம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, கிளம்பி ஓடி விட்டார்கள். ஆண்டவர் வந்தார், பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஜெயத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்மளாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், தகுதியே இல்லாத, வெறுக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, ஒன்றத்துக்கு உதவாத ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு பிண்டத்தை ஆண்டவர் எடுத்து உயர்த்தனை இருக்கிறார். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை தாழ்வாக நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எவ்வளோ ஆண்டவர் உங்களை உயர்வாக நினைக்கிறார். அதனால் உன்னை தாழ்வாக நினைக்காத, மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நீ சொல்லணும், சொல்லி அவர்களை விடுதலை ஆக்கணும். உனக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை நீ வெளியே கொண்டு வரணும். இப்போ இந்த மாதம் நீ கேட்ட செய்திகளை குறைஞ்சது ஒரு 30 பேர்த்துக்காவது சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை யாருக்காவது கடவுளை பற்றி சொல்லிடணும். ஃபோனில் கூட சொல்லு, பார்த்தா சொல்லு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கிற. அதுக்குண்டான வாய்ப்புகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. அதற்காக செபிக்கிறேன். இன்னுமாக இந்த வரங்களுக்குள்ளே நீங்கள் போகணும் ஒவ்வொருத்தரும். அப்போ தான் கடவுள் வந்து உண்மை உள்ளவர் என்பதை மற்றவங்களுக்கு காமிக்க முடியும். சும்மா வந்தோம் சுபம் பண்ணோம் அப்படி இருக்கக்கூடாது. உனக்குள்ளே ஆவியானவர் செயலாற்றுகிறார், கடவுள் உண்மை உள்ளவருங்கிறத நீ பேசுகிறதுலையும் உன்னுடைய செயல்பாடுகளையும் மற்றவர்கள் பார்க்கணும். அப்போ தான் அவர்களும் சீக்கிரமாக கடவுளை தேடுவதற்கு பேருதவியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வளரணும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.